சுவாமியே சரணமையப்பா. 48 நாள் மண்டல விரதம் அப்படிங்கிறது இருமுடி கட்டுறனால சேர்த்தா, இல்ல சபரிமலையில சுவாமி தரிசனம் பண்றனால சேர்த்தா, இல்ல சுவாமி தரிசனம் பண்ணிட்டு வீட்டுக்கு வரனால சேர்த்தா அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஆக்சுவலா அது மூணுமே கிடையாது. மண்டல விரதம் அப்படிங்கிறது 48 நாள். இந்த 48 நாள் என்னைக்கு பூர்த்தி ஆகணும்னு பாத்தீங்கன்னா, இருமுடி கட்டுற அன்னைக்கு முன்னாடி நாள் பூர்த்தி ஆயிருக்கணும். அதாவது 48 நாள் மண்டல விரதம் இருந்து 48வது நாள் மண்டல விரதம் பூர்த்தி பண்ணி 49வது நாள் இருமுடி கட்டி யாத்திரை போனோம். சோ எதுக்குன்னு பாத்தீங்கன்னா, எல்லாத்துக்குமே அடிப்படையா இருக்கிறது இருமுடி தான். நீங்க இருமுடி கட்டியாச்சுன்னா யாத்திரை புறப்படலாம். யாத்திரை போனீங்கன்னா 18ஆம் படி ஏறலாம். 18ஆம் படி ஏறினீங்கன்னா சுவாமி தரிசனம் பண்ணலாம். சோ எல்லாத்தையுமே அடிப்படையா இருக்கிறது இருமுடி தான். நம்ம 48 நாள் மண்டல விரதம் இருக்கிறது எதுக்குன்னு பாத்தீங்கன்னா, இருமுடி கட்டுறதுக்கு தான். சோ அடிப்படையான விஷயம் இருமுடி தான். சோ 48 நாள் மண்டல விரதம் அப்படிங்கிறது இருமுடி கட்டுற அன்னைக்கு முன்னாடி நாள் பூர்த்தியா இருக்கணும். அப்புறம் நிறைய பக்தர்கள் கேட்டிருந்தீங்க, ஒரு மண்டல விரதம் அப்படிங்கிறது 41 நாளா, 45 நாளா, இல்ல 48 நாளான்னு கேட்டிருந்தீங்க. அதாவது இந்த குழப்பம் முதல்ல எங்க இருந்து வந்ததுன்னு பாத்தீங்கன்னா, கேரள விதிமுறைகள் படி அவங்க 41 நாள் ஒரு மண்டலமா கணக்கு வச்சு பூஜை பண்றாங்க. ஆனால் நம்ம வழக்கப்படி ஒரு மண்டலம் அப்படிங்கிறது 48 நாள். இதுல நமக்கு கன்ஃபியூஷனே வேணாம். இது எல்லாமே நம்ம குருசுவாமிகள் குருமார்கள் நமக்கு வகுத்து கொடுத்த விதிமுறைகள். அதனால நமக்கு இதுல எதுலயுமே சந்தேகம் இல்லாம ரொம்ப போட்டு குழப்பிக்காம 48 நாள் அந்த